வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம். இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெறும் புதிய திட்டங்கள் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். சீன ஊடுருவல் குறித்து மக்களவையில் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்காததை கண்டித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு. எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கத்தால் மக்களவை நண்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பு. नारेबाजी करना चाहते हैं, सभागृह का अपमान करना चाहते हैं, सभा की कार्रवाई आज 2 बजे तक के लिए स्थगित की जाती है. சென்னை அடையாறு பகுதியில் இறந்து கிடந்த காகங்களில் பறவை காய்ச்சலுக்கான H1N1 வைரஸ் தொற்று உறுதி. முழுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த தமிழக அரசுக்கு மத்திய அரசு கடிதம். டிஜிபி பதவிக்கு உரிய நேரத்தில் பெயர்களை முன்மொழியாத மாநிலங்கள் மீது நடவடிக்கை எடுக்க யுபிஎஸ்சி உச்சநீதிமன்றத்தை அணுகலாம். தெலுங்கானா மாநில டிஜிபி பரிந்துரை தொடர்பாக வழக்கு விசாரணையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. வரக்கூடிய 28ஆம் தேதி மீண்டும் தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. முதற்கட்டமாக கட்டி முடிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டடங்களை திறந்து வைக்க உள்ளதாக தகவல். தோல்வி பயத்தில் இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. தோல்வி பயம் காரணமாகவே விஜயை விமர்சித்து வருவதாகவும் செங்கோட்டையன் விமர்சனம். இதுபோன்ற கருத்துக்களை பல பேர் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக திமுகவிடத்திலே பேச வேண்டும் என்பதில் பி டீமாக யார் செயல்படுகிறார் என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை பற்றியெல்லாம் கருத்து சொல்வது அவரை போன்றவர்களுக்கு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. எந்த கருத்தை அவர் வேண்டுமானாலும் சொல்லட்டும். ஆனால் தோல்வி பயம் என்பது அவர்களுக்கு ஏற்பட்ட காரணத்தின் அடிப்படையிலே தான் இதுபோன்ற கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர, இன்று பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தேர்தல் அறிக்கை என்பது மொத்தமாக கொடுக்கப்பட வேண்டியது. ஒவ்வொரு நாளும் சிந்தித்து தேர்தல் அறிக்கை கொடுக்கிறார் என்று சொன்னாலே எவ்வளவு தோல்வி பயம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் மகன் குற்றவாளி இல்லை, அவன் நகை திருடியதை யார் பார்த்தது? யார் சொல்லி என் மகனை அடித்தார்கள் என உயிரிழந்த அஜித்குமாரின் தாயார் கேள்வி. சொல்லாம கூட்டிக் கொண்டு விட்டுட்டு எனக்கு தெரியவே தெரியும். 4:30 மணிக்கு தான் சொல்றாங்க, எனக்கு தெரியும் சொல்றாங்க இந்த மாதிரின்னு. எதுக்கு சொல்லாம கூட்டிட்டு விட்டாங்க? யார் எடுத்ததை பார்த்தது? இந்த நிக்கிதான்ற மேடம் வந்து போய் புகார் கொடுத்திருக்காங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க? பெரிய இடத்துல இருந்து உத்தரவு வந்துச்சு. நாங்க அதனால அந்த உத்தரவு மட்டும் செஞ்சோம் அப்படின்னு இந்த போலீஸ்காரங்க 5 பேர் சொல்றாங்க. அந்த 5 பேர் வந்து பெரிய இடங்கிறது யாரு? தண்ணீர் கூட கொடுக்காமல் மிளகாய் பொடியை கொடுத்து கொடுமைப்படுத்த என் மகன் என்ன தீவிரவாதியாகின தாயார் ஆவேசம். என் மகனை அடித்து கொன்ற காவலர்கள் 5 பேரும் வெளியில் வரக்கூடாது என பேட்டி. இன்னுமே அறியாத ஒரு அப்பாவி இவ்வளவு கொடூரமா? முளாப்படி தண்ணி இல்லாம இதெல்லாம் இந்த சட்டத்துல இருக்கா? தண்ணி எல்லாம் கொடுக்க கூடாது சட்டத்துல இருக்கா? ஒரு அரைக்கண இந்த மாதிரி பண்ணிருக்கேன். அப்படி என் மையனை தீவிரவாதியா? வச்சு விசாரி. எதுக்கு இந்த மாதிரி கொடுமைப்படுத்துற? மரத்துல எடுத்து தொங்க விட்டுருக்க. வரக்கூடாது, யாரா இருந்தாலும் வரக்கூடாது. என் மையனுக்கு சிறு துளியில கூட தீங்கு நினைச்சு வெளியே வரவே கூடாது, யாரா இருந்தாலும் சரி. அஜித் மீது பொய் புகார் அளித்த நிகிதாவை கைது செய்ய வேண்டும் என தாயார் மாலதி கோரிக்கை. சிபிஐ விசாரணையில் நியாயம் கிடைக்கும் எனவும் நம்பிக்கை. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சிபிஐ சார் மேல நம்பிக்கை இருக்கு. புதுக்கோட்டையில் சமூக நீதி விடுதிகளில் சோறு ஊறுகாய் மட்டுமே வழங்கப்படுவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. பட்டியல் இன மாணவிகளுக்கு உணவு கூட வழங்க முடியாத நிலையில் திமுக அரசு செயல்படுவதாக விமர்சனம்.
தமிழ்நாட்டில் ஆர்டலி முறையை ஒழிப்பதற்காக மாவட்ட அளவில் குழு அமைப்பது தொடர்பாக அரசாணை. ஆர்டலி முறை தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். வரும் 17ஆம் தேதி வாக்காளர் இறுதிப்பட்டியல் வெளியாக உள்ள நிலையில் வரும் 11ஆம் தேதி தேர்தல் ஆணைய துணை ஆணையர்கள் சென்னை வருகை. 2 நாட்கள் தங்கியிருந்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவும் திட்டம். சென்னை கலைவாணர் அரங்கில் கைத்திறன் தொழில்கள் துறை சார்பில் நடைபெற்ற கண்காட்சி கருத்தரங்கில் பங்கேற்காத அமைச்சர் ஆர் காந்தி. துறை சார்ந்த நிகழ்ச்சிக்கு கூட வருகை தர முடியாதா என கடிந்து கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். செஞ்சி அருகே தொழிலதிபர் ஏழுமலைக்கு சொந்தமான வீடு மற்றும் அலுவலகங்களில் சிபிஐ அதிகாரிகள் திடீர் சோதனை. அதிகாலை முதலே 10க்கும் மேற்பட்ட சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு. சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கில் இன்று முதல் 8ஆம் தேதி வரை கைவினைப் பொருட்கள் கண்காட்சி கருத்தரங்கை தொடங்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கம் வளாகத்தில் நகைச்சுவை மன்னர் கலைவாணர் NS கிருஷ்ணனின் புதுப்பிக்கப்பட்ட சிலை திறப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிலையை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை. தமிழ்நாடு மாநில நகர்ப்புற ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் பணிபுரியும் 3000 பணியாளர்கள் தொடர் போராட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் 4வது நாளாக நடைபெற்ற போராட்டத்தில் ஒப்பாரி வைத்து வேதனை. வேதாரண்யம் அருகே மாமியார் கொடுமையால் மருமகள் கைக்குழந்தையுடன் கிணற்றில் குதித்து தற்கொலை. தன்னுடைய இறப்புக்கு காரணம் மாமியார் மற்றும் மாமனார் தான் என இன்ஸ்டாகிராமில் வீடியோ பதிவு. சொன்னதில்லை, ஒரு திட்டினதில்லை, எனக்குள்ள ஃப்ரீடம் எனக்கு கொடுத்துருக்கு, எல்லாமே எனக்கு பண்ணியிருக்கு. ஆனால் அவங்க அம்மா அப்பா அப்படி இல்லை. என் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தாங்க. அப்புறம் நான் மாதமானேன். அப்போ கூட ஓரளவு எனக்கு அவங்கள பற்றி எதுவுமே தெரில. அவங்களோட உண்மையான முகம் நல்லா தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் எப்போ குழந்த பெற்று அங்கே போனேனோ அப்போலேருந்து அவங்களோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தரிசன டிக்கெட் முறைகேடு தொடர்பாக 2 ஊழியர்கள் பணியிடை நீக்கம். கோயில் அலுவலர்களை கண்காணிக்க கோயில் முழுவதும் மொத்தம் 174 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் முன்பு காணிக்கை பெறுவதில் போலி சாமியார்கள் இடையே தகராறு. மோதலை தடுக்க வந்தவர்களை கத்தியை காட்டி மிரட்டியதால் பரபரப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 4640 குறைவு. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,14,560க்கு விற்பனை. சென்னையில் 1 கிலோ வெள்ளி விலை 20,000 ரூபாய் குறைந்து 3 லட்சத்திற்கு விற்பனை. தொடர்ந்து ஏற்றம் கண்டு வந்த வெள்ளி விலை இன்று குறைந்துள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி. பழுதுடன் போயிங் விமானம் லண்டனில் இருந்து புறப்பட அனுமதிக்கப்பட்டது எப்படி? ஏர் இந்தியாவுக்கு நிறுவனத்திடம் விளக்கம் கேட்டு பிரிட்டன் உள்நாட்டு விமான போக்குவரத்து ஆணையம்
நோட்டீஸ். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நெய் விற்பனை 13 லட்சம் ரூபாய்க்கு மோசடி நடைபெற்ற விவகாரம். நெய் விற்பனையில் இருந்த சுனில்குமார் போற்றி என்பவரை கேரள காவல்துறை கைது செய்து விசாரணை. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தங்கம் திருடப்பட்ட வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணை திருப்தி அளிக்கிறது. வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டிய அவசியமில்லை என கேரள உயர்நீதிமன்றம் திட்டவட்டம்.